அது மாத்திரமல்லாமல் நம்முடைய அடித்தளம் என்னவா இருக்கிறதா? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். ஃபவுண்டேஷனே நம்ம அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்களா யாரா இருக்கிறாங்க? அப்போஸ்தலர்களா இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல நம்ம பார்ப்போமே, ஆனால் எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறாங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது எது? இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பேசப்பட்டிருக்கிறதான எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்து வந்தது எல்லாமே எதை குறித்து இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கிறது, தேவ சுவிசேஷத்தை குறித்து இருக்கிறது. அப்ப இவைகளை கனெக்ட் பண்ற விஷயம், இதுக்கு ரெண்டுக்கும் ஒப்பான விஷயம், ஜீசஸ் கிரைஸ்ட் பீயிங் த சீஃப் கார்னர் ஸ்டோன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவே தலைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று சொல்லி